இருக்கிறார். இந்த காலை வேளையில் கூட நான் போன வாரம் ஆரம்பித்த அந்த டு நாட் வேஸ்ட், டு நாட் பி வெயின், வீணாக்காதே வீணாகாதே என்கிற தலைப்பிலிருந்து இன்னொரு நபரை நாம் பார்த்து அந்த நபரின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தில் அவர் எப்படி அதை நடத்திக்கிட்டு போனார், அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சில காலங்களை சில நேரத்தை அவர் வீணாக்கினார். ஒரு நாள் வீணாக்கினாலும் வீண்தான், ஒரு நிமிஷத்தை வீணாக்கினாலும் வீண்தான், 5 நாள் வீணாக்கினாலும் வீண்தான். சொல்லமா வீண்தான். கொஞ்ச நேரத்தை வீணாக்கினாலும் வீண் தான். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம திரும்பவும் காசு கொடுத்து வாங்க முடியாது, திரும்ப எதையும் செஞ்சு வாங்க முடியாது. ஒன்று என்ன, நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்ம இழந்த காலத்தை எதுவுமே செய்ய முடியாது. மீது எதை வேணாலும் நம்ம வாங்கலான்ற கணக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி அமேசானில் எல்லாமே போட்டுடலாம், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே போட்டு வாங்கிடலாம், என்ன வேணாலும் வாங்கலான்ற கணக்கு ஆயிடுச்சு. இப்போ சாதாரண சின்ன குண்டு மணிலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அங்கே போய் தொட்டு பார்த்து எதையும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம இங்கே கண்ணில் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதை அந்த ரிவ்யூவை பார்த்து அதை பார்த்து வாங்கிடலாம். ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. அப்போ காலம் பொன்னானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் போட்டிருக்கிறேன், வீணாகாதீங்க, டு நாட் வேஸ்ட் அண்ட் டு நாட் பி வெயின். இது மிக மிக அவசியமான பாடமாக இருக்கிறது நமக்கு. கர்த்தர் நல்லவர்னு சொல்லி பாடணும், ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு முக்கியம். ஆனால் முக்கியமாய் சில அறிவுரைகள் இந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜெபத்தோடு உட்காருங்க, ஆண்டவர் வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. யோனா 1வது அதிகாரம் 1 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம், யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 3 வரைக்கும். இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் முழுசாக, யோனாவில் இருக்கிறது 4 அதிகாரம் தான், அதை நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கன்னு சொன்னால் யோனா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை, ஒரு பங்கை அவர் வகித்திருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 3 வரைக்கும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, சொல்லாமா என்ன உண்டாச்சு? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இதே வார்த்தை உண்டாகிறது. யாருக்கு உண்டானது? யோனாவுக்கு உண்டானது போல எனக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. பாருங்க, இப்ப சொல்றாரு பாருங்க, அவர் நீ யோனாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். உங்களுக்கு யோனா கதை உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியறதை விட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். யோனா என்ன போதும், அவங்க கற்பனை வந்துடும், கடல் வந்துடும், அந்த பெரிய மீன் வந்துடும், அந்த வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறது வந்துடும். நாங்கள்லாம் சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் அந்த யோனா அது எழுதும்போது அந்த மீனுக்குள்ளே அவரை எழுதுவோம். அது மீனும் அவரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நாங்கள் எழுதுகிற அந்த டிராயிங்கெல்லாம் அந்த அளவுக்கு மோசத்திலும் மோசமாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் ஒரு ஸ்டோரியை கற்றுக் கொடுத்துட்டாரு. சண்டே ஸ்கூல்லையும் விபிஎஸ்லையும் பல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம அதெல்லாம் மறக்காமல் இருக்கிறோம். ஆக யோனா என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அப்படின்னு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர் ஆண்டவர் சொல்கிறது நினிவேவுக்கு போய் அங்கே ஜனங்க மோசமாக இருக்கிறாங்க, அவங்கள மனம் திரும்புறதுக்கு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பின போது அதுக்கு விருப்பம் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், தர்ஷீஸுக்கு ஓடி போகிறான். அப்படி ஓடி போகும்பொழுது, கப்பலில் போகும்பொழுது அந்த இடத்துல அவன் நிமித்தமாய் ஒரு பெரிய கேயோஸ், ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது, பெரிய கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது, கடல் அமிழத்தக்கதான காரியங்கள் அந்த இடத்துல நடக்குது. அவங்க பயப்படுறாங்க, ஐயோ இது எதனால் ஆச்சு, யார் என்ன தவறு செய்தாங்க, யார் என்ன பாவம் செஞ்சாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ அலக்கழிக்கிறாங்க. அப்புறம் சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு பார்க்கும்பொழுது கர்த்தர் யோனாவை அந்த பேரில் கொண்டு வர வைக்கிறாரு. ஆண்டவர் தான் செய்கிறாரு, யோனாவை கொண்டு வர வைக்கிறாரு.
அதன் பிறகு யோனா கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தானா, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சமூகத்தை விட்டு நான் ஓடி வந்துட்டேன், அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், என்னை தூக்கி, அவரே தான் சொல்கிறாரு, என்னை தூக்கி கடலில் போடுங்க எல்லாம் சரியாயிடும். செய்கிறது தப்புன்னு அவருக்கே தெரியுது. என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொன்ன உடனே கடலில் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கடலை தூக்கி போடுறாங்க. இது நடக்கிற காரியம் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, கடல் கொந்தளிப்பு நிற்கிற மாதிரி தெரியல, கடல் அலைகள் நிற்கிற மாதிரி தெரியல, அந்த புயல் நிற்கிற மாதிரி தெரியல. சரி, உங்கள் சித்தம் என்னன்னு அவனை தூக்கி போடுறான்ப்பான்னு சொல்லி அவரை தூக்கி போடுறாங்க. ஏற்கனவே மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் கடவுள் தேவன். அப்போது அந்த மீனுக்குள்ளாக 3 நாள் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அங்கேருந்து கூக்குரல் இடுறாரு. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு வெளியில் அந்த மீனை கொண்டு கட்டளையிட்டு வெளியில் கக்க விடுறாரு. அதன் பிறகு ஒரு பாடத்தை கற்பித்து நினிவேவுக்கு போகிறாங்க. நினிவேல இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பேசுகிறாரு, ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு. அதன் பிறகு நினிவேல இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆனால் அதற்கான நேரத்தையும் நாட்களையும் வருஷங்களையும் நாம் விரயமாக்குறவர்களாக இருக்கிறோம், யோனாவை போல. ஆக தேவனுடைய சமூகத்தில் சார்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு யாரை குறித்து நான் பேசுவது என்று சொல்லும்போது யோனாவை எனக்கு முன்பாக கொண்டு வந்தார். யோனா எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ. இன்றைக்கு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த 3 காரியங்களில் 4 விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், முதல் காரியம், ராங் ஃபோக்கஸ் will lead to wrong decision. Wrong focus will lead to wrong decision ஆக இருக்கிறது. தவறான கவனம், தவறான ஃபோக்கஸ், தவறான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ நினிவேக்கு போன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவா உண்டாகுது. நீ நினிவேக்கு போப்பா, அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கூக்குரல் என்னை வந்து எட்டுகிறதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லமா. என்னங்க தெளிவா, சந்தேகமெல்லாம் இல்லை, சந்தேகமா அவருக்கு ஒண்ணுமே இல்லை, தெளிவா சொல்றாரு. இவர் தெளிவா பின்னாடி ஓடி போறாரு. அப்போ அவருக்கு ராங் ஃபோக்கஸ் இருந்துச்சு. என்ன ராங் ஃபோக்கஸ்? அந்த ராங் ஃபோக்கஸ் இருந்ததுனால ஒரு ராங் டிசிஷனை அவர் எடுக்கிறாரு. ஒரு தவறான கவனம், ஒரு தவறான ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸுக்கு சரியான வார்த்தை எனக்கு தமிழில் கிடைக்கல, ஸோ அதனால கவனம்னு நான் போட்டிருக்கிறேன். அப்போ தவறான ஒரு கவனத்தோடு, தவறான ஒரு எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணுறான், அந்த நினிவே மக்களை குறித்து இருக்கிறான். என்ன, ஏன் அவன் வந்து அந்த ராங் ஃபோக்கஸ் அவனுக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னால், நினிவே நகரத்துக்கு செல்ல வேண்டிய அவன் நினிவேவுக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை ரெசிஸ்ட் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக அவன் என்ன பண்றான், வேறு வழியாக அவன் கப்பல் ஏறி அவன் தர்ஷீசுக்கு போறான். ஏன் சொன்னா, இது வேதத்தில் இல்லை, ஆனா பல வேத பண்டிதர்கள் இப்படியாக சொல்றாங்க, இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப பாவம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. ஆண்டவரே வார்த்தையில சொல்றாங்க. என்ன பாவம் சொல்லி அந்த இடத்துல போடல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க அதிகமாய் கொலை செய்கிறவர்களாக ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு மாயை மற்றும் ஏமாற்றம் காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறகு கொள்ளையடிக்கிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு விபச்சாரம், அதிக வேசித்தனம் அதிகமாய் அந்த இடத்துல காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. பாருங்க, நாகும் 3:1-4 வரைக்கும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஐயோ இரத்த பாட்டுக்குரிய நகரமே, அக்கிரமம் கொள்ளையும் நிறைந்தது அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை, இந்த நினிவே பட்டணத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்க. ஆக இந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி யோனாவுக்கு இல்லை. ஆனால் மாறாக இவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருந்துச்சு, அவங்களுக்கு, யாருக்கு, அந்த நினிவே பட்டணத்து மக்கள் அழியணும்னு சொல்லி இவர் விரும்புகிறார். நீங்க முழுசா வாசிச்சு பாருங்க. நினிவே பட்டணம், ஏன்னா அந்த இடத்துல அவங்க இந்த நியாய தீர்ப்புக்கு தகுந்தவர்கள், இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, இந்த அழிவுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் சொல்லி யோனா விரும்புகிறார். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும்ப்பா. அவங்க எப்பவுமே ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார் நமக்கு திருந்துறதுக்கு.
உடனே நான் பாவம் செஞ்ச உடனே தட்டி தூக்கி போட்டுற மாட்டார். தவறு செஞ்ச உடனே தட்டி தூக்கி போட்டிருப்பார். அப்படி போட்டிருந்தா இன்றைக்கி நான் நின்று போனா இங்கே நம்ம இன்றைக்கி இங்கே உட்காந்துருப்போமா? எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு மோசம், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆனால் வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு கொடுக்கிறார். இங்கே பாருங்க, அவங்களுடைய பாவம் அவ்வளவு கொடியதாக இருக்கிறது. அந்த பாவம் நிறைந்த அந்த நினிவேவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் கடவுள். இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதனால தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை நீ போப்பா அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன? அவங்க செஞ்ச பாவத்து மேலே தான் இருந்ததே தவிர கர்த்தர் கொடுத்த திட்டத்தின் மேலே இல்லை. எவ்வளோ மோசமான சூழ்நிலை பாருங்க. அப்போ அந்த ராங் ஃபோக்கஸ் அவனை என்ன செய்ய வச்சுச்சு? ஒரு ராங் டிசிஷனை எடுக்க வைக்குது. ஓ, இங்கே நம்ம போக வேண்டாம், இந்த நபர்கிட்ட நேரம் நாங்கள் போக வேண்டாம், இந்த பட்டணத்துக்கு போனால் அவங்க ஆண்டவர் ரட்சித்துடுவார். எப்படி இருக்கு பாருங்க, அவங்க ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணிடுவார்? ரட்சித்துடுவார். வேண்டாம், அவங்க அதுக்கு தகுதியானவர்கள், அவன் சாவிட்டும், அவன் வீழட்டும். எனக்கு நம்மளும் அப்படி தானே பண்ணுறோம். நிறைய சமயத்தில் சில பேரை வந்து ஆண்டவர் திருத்தணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் போய் சேரட்டும், அவன் போய் சாகட்டும், அவன் சொல்கிறோமா இல்லையா? யோனா மாதிரி தானே நம்மளும் சொல்கிறோம். என்ன கப்பல் ஏறி உள்ளே போய் குதிக்கல, அவ்வளோதான். மீன் வயிற்றுக்குள்ளலாம் நம்ம போக மாட்டோம் இப்போ, அவ்வளோதானே தவிர வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம். கர்த்தர் சொல்கிறார் இவங்கள்ட்ட போய் பேசுப்பான்னு சொன்னால் நான் பேச மாட்டேன். இவங்களை கொஞ்சம் போய் சபைக்கு கொண்டு வாங்கப்பான்னு சொன்னால் அவங்கெல்லாம் சபைக்கு வர தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்கெல்லாம் எதுக்கியா? அவங்கெல்லாம் இங்கே வரணுமா? இங்கே ஆண்டவர் ஆராதிக்கிற இடம். அவன் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய விபச்சாரி தெரியுமா? எவ்வளோ அநியாயம் செய்கிறான் தெரியுமா? அந்த பகுதியிலே அவ்வளோ மோசமானவன் அவன். ராங் ஃபோக்கஸ் will lead to wrong decision. வேற தீர்மானம் எடுக்க வைக்குது பாருங்க. அது எனக்கு உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்குகிறோம், நாமும் வீணாக்குறோம். ராங் ஃபோக்கஸ் வேண்டாம். கர்த்தர் சொல்லிட்டாரா, அது மேலே ஃபோக்கஸ் வைக்கலாம். நீங்களும் நானும் எது மேலே ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அதுக்கு நேராக நம்ம தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு தான் போவோம். அப்போ நான் சரியானது மேலே நான் ஃபோக்கஸ் வைக்கலன்னு சொன்னால், சரியானது மூலம் என்னுடைய கவனத்தை வைக்கலன்னு சொன்னால், சரியானது மேலே என் எண்ணத்தை வைக்கலன்னு சொன்னால், நான் தவறான டிசிஷனை தான் நான் எடுப்பேன். ராங் ஃபோக்கஸ் ராங் டிசிஷனை எடுக்க வைக்குது. அவன் நினைப்பெல்லாம், அவன் ஃபோக்கஸ் எல்லாம், அவன் கவனமெல்லாம், அவருடைய எண்ணமெல்லாம் அந்த மக்கள் அழியணும், அந்த மக்கள் அதுக்கு தகுதியானவர்கள். அதை அந்த இடத்துக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு அவன் என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், அவ்வளோ அதை வந்து அசிங்கமாக எடுக்கிறான். ஓ, அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு அவசியம் இல்லை, அதை குறித்து பேசவே அவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் 3வது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. 3வது அதிகாரம் ஆரம்பத்திலே போட்டிருக்கோம். ஐயோ என்னப்பா நான் சொன்னேன்ல, 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தையும் நான் சொன்னேன்ல, ஐயோ நான் போகிறேன், இவங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்து போய் ஒரு இடத்துல கூடாரம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் எத்தனை தடவை பண்ணுறேன், என் கர்த்தர் இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத அப்படின்னு சொல்லும் போது என் ஃபோக்கஸ் எல்லாமே வேற விஷயம். கர்த்தர் சொன்ன விஷயத்தை விட்டு வேற விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கிறதுனால என் டிசிஷன் எல்லாமே தவறாக தான் நான் எடுக்கிறேன். என் பிஸ்னஸில் டிசிஷன் எல்லாம் தவறாக தான் எடுக்கிறேன். என் வேலையில் டிசிஷன் எல்லாம் தவறாக தான் எடுக்கிறேன். என் படிப்பில் டிசிஷன் எல்லாம் தவறாக தான் எடுக்கிறேன். என் வாழ்க்கையில் டிசிஷன் எல்லாம் தவறாக தான் எடுக்கிறேன். காரணம், என் ஃபோக்கஸ் சரியில்லை, என் நோக்கம், என்னுடைய எண்ணம் சரியில்லை, என் கவனம் எது மேலே வைக்கிறேன்றது இல்லை, சரியில்லை, ராங்காக இருக்கிறது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், தவறான டிசிஷன் எடுக்கிறேன். சொல்லாமா, பக்கத்தில் பார்த்து சொல்லாமா, ஃபோக்கஸ் சரியாக இருந்தால் தான் சரியான டிசிஷன் எடுக்க முடியும். கலங்குற விளக்கை பார்த்தா தான் சரியாக வீட்டுக்கு வந்து சேர முடியும். இல்லைன்னா ஃபோக்கஸ் வேறு எங்கன்னா போயிடும். அந்த கலங்கரை விளக்கு, அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கப்பலில் அங்கே இருப்பாங்க, அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் சேர முடியும், இல்லைன்னா வந்து சேர முடியாது. நான் ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வந்தேன், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், ஹுலிமாவில். அங்கே இங்கே நின்று பார்த்தாலும் அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பேர் சொல்ல விருப்பம் இல்லை, பெரிய உயரமான பில்டிங்கு. ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த ஏரியாவே புதுசு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பில்டிங் மட்டும் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு நாள் நான் வேறு எங்கேயோ ஒரு ஏரியாவில் இருந்து நான் பார்க்குறோம், அந்த பில்டிங் அங்கே இருக்குது. என்கிட்ட ஃபோனில் லொக்கேஷன் போட்டு வர்றதுக்கும் முடியல, அந்த நல்ல பேட்ரி சார்ஜும் இருந்ததில்ல. பைக்கில் வந்துட்டு இருக்கோம், ஐயோ போச்சுரா எங்கடா அப்படின்னு சொல்லி நைட்டில் வந்த புதுசு. இந்த ஏரியாவை எங்களுக்கு பெரிய ஊர் மாதிரி,
இந்த இந்த ஏரியாவே இந்த இந்த பனர் இப்போ கூட நம்ம ஜெயநகரில் வேறு எங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, பனர் கட்டணும், நீங்கள் அவ்வளோ ஊருக்கெல்லாம் போயிட்டீங்களா? ஒரு 20-15 ஸ்டாப்பு தான்யா, 10-15 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பெரிய ஊர் இல்லை. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நான் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் வளைய முடியுமோ அங்கெல்லாம் வளைஞ்சி 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 கரெக்டாக அந்த பில்டிங்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஃபோக்கஸ் சரி இருந்தால் சரியான வழியை டிசிஷன் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேருவோம். இங்கே ஃபோக்கஸே அடிப்படுது இவருக்கு, இவங்களுக்கு முதல்ல அடிப்படுது இவருக்கு. இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும், அவங்க சாக வேண்டியவங்க தான், அவங்க கொலைகாரங்கப்பா, அவங்க விபச்சாரக்காரங்கப்பா, அவங்க கொள்ளைக்காரங்கப்பா, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சே என்ன அனுப்புறீங்களாங்க? தெரிஞ்சே நான் போகணுமா? இவர் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் எல்லாமே அங்கே தான். சரியான ஃபோக்கஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியான தீர்மானம் நான் எடுக்க முடியாது. ராங் ஃபோக்கஸ் will lead to wrong decision. தயவு செய்து எது வேணா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஃபோக்கஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க. ஃபோக்கஸை சரி பண்ணலன்னு சொன்னால் சரியான டிசிஷன் நான் எடுக்க முடியாது. கேமரா இது எடுக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், ஃபோக்கஸ் பண்ணணும். திரும்ப பழைய தம்ப்நெயிலே நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஃபோட்டோஸை. ஒருத்தருக்கு ஃபோட்டோக்கு பொறுப்பு கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி எடுறா, சரியாக எடுறா அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறான். ஃபோக்கஸை வந்து இங்கே வைக்கிறான், நான் பிளர்ராக தெரிகிறேன். காம்போசிஷனே வைக்க மாட்டேங்கிறான். எங்கே என்ன வைக்கணும், சப்ஜெக்டை எங்கே வைக்கணும் தெரிய மாட்டேருக்கு. ஃபோக்கஸ் சரியில்லை. இவனுக்கு இவ்வளோதான் போலன்னு நினச்சிட்டு இருப்போம் போல நம்ம யோனா, ஃபோட்டோகிராஃபர் யோனா. ஃபோக்கஸ் சரியாக பண்ணி சரியாக ஹெட்டுக்கும் ஐக்கும் வச்சு எடுப்பா அப்படின்னா எங்கெங்கேயோ வச்சு எடுக்கிறாரு. நானும் பார்க்குறேன், சரி அவன் தான் முடியல, என் மனைவி எடுத்தா. போன வாரம் சொல்லிட்டு வரேன், அது வரை நான் பார்க்கல அந்த ஃபோட்டோஸை. சூப்பராக எடுத்துக்கிறேன் பாருங்கோ, போய் பார்த்தேன், சூப்பராக எடுத்துருக்குறான். ஃபோக்கஸ் சரியில்லைன்னா சரியான டிசிஷன் எடுக்க முடியாது. நான் டிசிஷன் எடுக்க முடியல. அந்த ஃபோட்டோ என் தம்ப்நெயிலில் போட முடியல. ஜோக் தான், ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம். ஃபோக்கஸ் இல்லை, எதுவுமே சரியாகாதுங்க. சரியான நோக்கம் இல்லை, சரியான கவனம் இல்லை, சரியான விஷயத்து மேலே என் அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னால் நான் தவறான தீர்மானங்களை தான் இவர் அப்படி தான் எடுத்துட்டார் பாருங்க. அவர் நோக்கமெல்லாம், அவர் யோசனையெல்லாம் அவங்க சாகும், அவங்க மேலே நியாய தீர்ப்பு வரணும் அவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஜனங்க, அந்த அளவுக்கு மோசமான ஜனங்க. ஆனால் இவர் அதை குறிச்செல்லாம் கவலையே இல்லை. இவருக்கு யோசனை அவங்க அழியணும். அப்படி வேண்டாம், அவங்க அழியணும்னு வேண்டாம், அது ஆகணும் இது ஆகணும்னு வேண்டாம். ஃபோக்கஸ் சரியாக வச்சு சரியான டிசிஷன் எடுக்கணும். சொல்லமா, இதை எல்லாத்துக்குமே நீங்கள் நானும் அப்ளை பண்ணிக்கலாம். என் சின்ன வியாபாரத்துலேருந்து, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து அவங்க மேலே ஃபோக்கஸ் எதில் வைக்கணும், அவங்க கவனத்தை அவங்கள எதுக்கு நேராக நடத்தணும். அப்போ தான் சரியான டிசிஷனை எடுத்து சரியான காரியங்களை செய்ய முடியும். இரண்டாவதாக, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபோக்கஸ். ஃபஸ்ட்டு போடுங்க, ராங் ஃபோக்கஸ் will lead to wrong decision. And secondly, wrong decision will lead to wrong direction. தவறான முடிவு தவறான திசைக்கு நேராக வழிவகுக்கும். தவறான முடிவு அல்லது தவறான தீர்மானம், முடிவுன்றதுக்கு பதில் நெக்ஸ்ட் சர்வீஸில் அதை தீர்மானம்னு போடுங்க. முடிவும் சரியான வார்த்தை தான், ஆனால் இன்னும் சரியான வார்த்தை தீர்மானம். தவறான தீர்மானம் தவறான திசைக்கு நேராக நடத்தும். இவர் பாருங்க, வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய், இரண்டாவது வசனம், விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு என்ன பண்ணுறாரா, ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு
தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். எங்க பாருங்க என்ன பண்றா பாருங்க. தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ராங் ஃபோக்கஸ் எனக்கு இருந்தா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் போயிடுறேன். ராங் டிசிஷன் எடுக்கிறேன் பாருங்கள். ராங் ஃபோக்கஸ்னால நான் ராங் டிசிஷன் எடுக்கிறேன். அந்த ராங் டிசிஷன் எனக்குள்ளாக இருக்கிறதுனால, தவறான தீர்மானம் எனக்குள்ளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய தவறான காரியத்தை பார்க்குறாரு பாருங்கள். நான் இது இப்படி தான் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் நேற்றுக்கு நான் சரி ஒரு வீடியோ பார்க்கலாம், இந்த யோனாவுடைய பிக்சரை பார்க்கலாம், என்ன அவங்க கற்பனை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், யோனா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அவருடைய வார்த்தை உருவாகி பேசுகிறாரு. அப்படியே நடந்ததா எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை அது கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆண்டவர் பேசும்போது நான் போக மாட்டேன் அங்கேயா, அந்த வீடியோவில் அப்படி போட்டிருக்கேன், அங்கேயா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்போது யோனா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் யார்? யோனா அப்படின்னு கூப்பிட்டா கடவுளே கூப்பிட்றாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன், கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கவனிக்கிறீங்களா? கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் யோனா கிட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்தை விட்டு வெளியில வராரு. எவ்வளோ பெரிய டிசிஷன் பாருங்க, என்ன டைரக்ஷன் பாருங்க. தேவனுக்கு பேசிக்கொண்டு பாருங்க. நான் ஒரு குரூப்பில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு எழுந்து அந்த இடத்துக்கே மரியாதை இல்லாமல் எழுந்து ஒருத்தர் வெளியே போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும். இங்கே வசனமாக தான் சொல்லுது, அவன் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி, கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதை கேட்க மனதில்லை, அந்த விஷயத்தின் மேல விருப்பம் இல்லை. காரணம் தவறான ஃபோக்கஸ், தவறான டிசிஷன் எடுத்துருச்சு. அந்த தவறான டிசிஷன் என்ன பண்ணுது, தவறான டைரக்ஷனுக்கு நேராக நடத்துது. தேவனுக்கு புறமுதுகு காட்டினவனாய் அவன் என்ன பண்றான், ஓடுறான். எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, தவறான டைரக்ஷனுக்கு நேராக ஓடுறான், தவறான திசைக்கு நேராக ஓடுறான். ஆண்டவருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றான், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ரெசிஸ்ட் பண்றான், எதிர்க்கிறான் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணினது மாத்திரமல்ல, அப்படியே எதிர்க்கிறான். அதற்கு காரணம் என்ன, அவன் சமூகத்தை விட்டு விலகி ஓடுறான். ராங் டிசிஷன் எங்கே நடத்துகிறது பாங்க, ராங் டைரக்ஷனுக்கு நேராக நடத்துது. கர்த்தர் வார்த்தை விட்டு போறான், கர்த்தருடைய வார்த்தை மீறி போறான், கர்த்தருடைய வார்த்தை தள்ளி போறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போறான், கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு போறான். அவன் வாழ்க்கையில் அவன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறான். இன்னைக்கு நான் என்ன செய்கிறேங்க, இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் ராங் டிசிஷன் எடுக்கிறேன்ல, அதுக்கு ராங் டைரக்ஷனுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். நான் ராங் டிசிஷன் எடுத்தால் ராங் டைரக்ஷனில் தான் போவேன். தவறான டிசிஷன், தவறான தீர்மானம் எடுத்தால் தவறான வழியில் தான் நான் போவேன், தவறான பாதைக்கு நேராக தான் போவேன். எவ்வளோ பெரிய காரியத்தை இவர் செய்கிறார் பாருங்க. ரெண்டு தடவை சொல்லுகிறது அதே ஒரே வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அப்படின்னு சொல்லுகிறது. முடியும் போது சொல்றது, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். எவ்வளோ பெரிய டிசிஷன் பாருங்க. அந்த டிசிஷன் எங்கே நடத்துது பாருங்க, தவறான ஒரு வழிக்கு நேராக, தவறான ஒரு பாதைக்கு நேராக, டைரக்ஷனுக்கு நடத்துது. ஆண்டவர் சொல்றது இந்த பக்கம், இன்னொரு பக்கம் யோனா தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ தீர்மானத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு, தேவன் சொன்ன காரியத்தை விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுறாராம். இன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் ஓடுறேன், கர்த்தர் தீர்மானத்தை விட்டு, கர்த்தர் சித்தத்தை விட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு, என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை விட்டு, எண்ணத்தை விட்டு, அவர் ராஜ்யத்திற்கு நான் உழைப்பேன் என்று சொன்ன அந்த காரியத்தை விட்டு, கர்த்தரை விட்டு எவ்வளோ தூரம் நான் ஓடுறேன். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எவ்வளோ தூரம் நான் ஓடுறேன், என்னுடைய செயல்களெல்லாம் எவ்வளோ தூரம் நான் ஓடுறேன். போன வாரம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் நான் இப்போ பழைய சர்ச்சில் இருந்தப்போ நாங்கள்லாம் ஒன்றா ஊழியத்தில் வளர்ந்தவங்க, ஒன்றா அவ்வளோ ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப்பை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாப்புல, 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் மனசில் கில்ட்டாகவே இருக்குது,
என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கெலாம் ஒப்பு கொடுத்தேன், ஆனால் ஊழியம் செய்யலை. நான் ஊழியம் செய்ய முடியல என்னால். ஏன்னா என் வேலையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வேலையிலேருந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல. எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நான் பண்ணுறேன். எனக்கு மனசில் ஒரே கில்ட்டாக இருக்குது. ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யலைன்னா எப்படி? இந்த வார்த்தையை கவனிங்க, வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம், ஊழியம் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறான். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? வேலை பண்ணிக்கிட்டு ஊழியம் பண்ணுறோன்னா என் நேரத்தில் ஊழியம் பண்ணுறேன். நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என் வேலை என்னுடைய வாழ்க்கை ஊழியத்துக்கு, மீதி சமயம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கோ அப்போ நான் வேலை செய்கிறேன். பவுல் நல்ல உதாரணம். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் கூடார வேலை செஞ்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு போகிறேன். அப்போது அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி பேசும்பொழுது, ஆமாம் உண்மை தான். அப்போ நான் எவ்வளோ டைரக்ஷனுக்கு நேரம் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பெரிய பாவம் செய்யலை, பெரிய தவறு செய்யலை, ஆனால் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ணுறது? என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருந்த திட்டத்துக்கு நேரம் நான் போகாதனால நான் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியலையே, சரியான வழியில் இல்லையே, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறோம். ஏன்? ராங் ஃபோக்கஸ், ராங் டிசிஷன். அந்த ராங் டிசிஷன், ராங் டைரக்ஷன் நேராக நடந்து, அதுக்குன்னு குடும்பத்தை பார்க்கக்கூடாது, வியாபாரத்தை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு அதை சொல்ல வரல. நல்லா கவனிங்க, ஊழியத்தை குறித்து நான் பேசுகிறேன்றதுனால அதை சொல்ல வரல. கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஊழியத்தை அழைக்கிறாருன்னா அது வேறு. ஆனால் என் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது? என் டிசிஷன் எங்கே இருக்குது? என் டிசிஷன் என்னை ராங் டைரக்ஷனுக்கு நேராக நடத்துகிறதா? நேரத்தை விரயமாக்கக்கூடாது, வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. நான் சொல்லும்போது என் மனசு அப்படியே வேதனை ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த உணர்த்துதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் என் கூட நின்று பேசும்போதெல்லாம் நான் எதையாவது செய்யணும்டா ராஜேஷ், நம்ம எதையாவது ஒன்று செய்யணும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர் ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி துடிப்பான். எங்கள் குரூப்புக்குள்ளேயே அவன் தான் அவ்வளோ உற்சாகமாக இருப்பான். ஆனால் ஊழியத்தில் இல்லை. ஊழியத்தில் இல்லைன்னா முழு ஊழியத்தில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் முழு ஊழியம், அரை ஊழியம், பார்ட் டைம், ஃபுல் டைம்லாம் இல்லை. ஊழியம்னா ஊழியம்தான். ஆனால் முழுமதியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த டைரக்ஷன் நேராக போல, அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் பாருங்கள், ராங் டைரக்ஷனுக்கு நேராக போகிறார், கர்த்தர் சமூகத்தையே விட்டு போகிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எத்தனை தடவை ராங் டைரக்ஷனில், ராங் டிசிஷன் எடுத்து ராங் டைரக்ஷனில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம், தவறான தீர்மானம் தவறான திசைக்கு என்னையும் உங்களையும் நடத்திக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. எதற்காக இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை தவிர்க்கிறோம்? இன்றைக்கி சும்மா சின்ன காய்ச்சல், எவ்வளோ காய்ச்சல், அவ்வளோதான், இதுக்கே சர்ச்சுக்கு வர்றதில்ல. அப்புறம் வேறு யாருன்னா விட்டு ஃபோன் பண்ணுறது, அவங்க உடம்பே முடியல. ராங் டிசிஷன், ராங் டைரக்ஷனுங்க. பிபிஎஸ்க்கு ஒருத்தரை கூப்பிட்டேன், ஃபோனே எடுக்கல தம்பி. முதல் நாள் அவ்வளோ அப்செட்டு. ஒருத்தரும் ஊழியத்துக்கு வரல, ஒருத்தரும் வேலைக்கு வரல, ஒருத்தர் ராஜ்யத்துக்கு வந்து உழைக்கிறதுக்கு நிற்கல. அவ்வளோ வேதனை ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ராங் டிசிஷன், ராங் டைரக்ஷன் போனாப்புல. வேறு ஒன்றும் இல்லை. கவனமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். நான் செய்கிற ஊழியம் சின்னதோ பெருசோ, ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அதை ஆண்டவர் கனப்படுத்துகவாக இருக்கிறார். ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரண காய்ச்சலுக்கு ஆராதனைக்கு வர்றதில்ல, சாதாரண பிரச்சனைக்கு ஆராதனைக்கு தவிர்க்கிறது, சாதாரண ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண கல்யாண நிகழ்ச்சி, மேரேஜ், வெட்டிங்கு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ். ஒருத்தர் வந்து கேட்டார் என்கிட்ட, இந்த சண்டே வர முடியாது அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்ப்பா? இல்லை, ஊரில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம். அப்புறம் நான் சொன்னேன், பார்ப்பா, நீ தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கா, போயிட்டு வா. போனாரா என்னன்னு தெரியல இது வரைக்கும். தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி நீ உனக்கு அங்கே வேலை இருந்தால் போப்பா. எமர்ஜென்சி குறித்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் ராங் டிசிஷன், ராங்
டைரக்ஷனுக்கு நேராக போகுது. எது முக்கியம், எது முக்கியம் இல்லை. நம்ம அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப தவிர்க்கிறோம். இப்போ பாருங்கள், எது இப்போ முக்கியம், எது இப்போ முக்கியம் இல்லை, எது அப்புறம் முக்கியம், எது அப்புறம் முக்கியம் இல்லை, எது முக்கியம், எது முக்கியம், இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே இது இப்போ முக்கியமா, இது இப்போ இங்கே செய்யணும். இது இப்போ இங்கே முக்கியம் இல்லையா, அதை குறித்து இங்கே பேசவே கூடாது, செய்யவே கூடாது. அதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம ஒரு நாள் அதை குறித்து படிக்கலாம். பி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் நான் ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். அப்போ அந்த பேலன்ஸ் தவறுனா தான் நிறைய பிரச்சனைங்க வாழ்க்கையில். அதுக்குன்னு சொல்லி நியூட்ரலில் பேலன்ஸ் வந்து நியூட்ரல் விஷயம் கிடையாது. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடுவில் நிற்கிற விஷயம் கிடையாது. ஆனால் பேலன்ஸ்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது படித்த பிறகு நம்ம ஒரு நாள் நம்ம அதை குறித்து நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, யோனா வாழ்க்கையில் ராங் ஃபோக்கஸ்னால ராங் டெசிஷன் எடுத்தார். ராங் டெசிஷன்னால் ராங் டைரக்ஷனப்பா கடவுளில் விட்டே போகிறாரு. கடவுள் வார்த்தை விட்டு தவிர்த்துட்டு தள்ளிட்டு தூக்கி போட்டுட்டு விலகி சமூகத்தை விட்டு ஓடுறாரு. எதுக்கும் யாருக்கும் கர்த்தரையும் கர்த்தர் பிரசன்னத்தையும் நான் தள்ளக்கூடாதுங்க. ராங் டைரக்ஷன் போகக்கூடாதுங்க. பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட திரும்பி முதுக காமிச்சா எப்படிங்க, நல்லது இல்லைல்ல. ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தில், ஒரு கும்பில், ஒரு மீட்டிங்லேயே அப்படி செய்யும் போது பாருங்கள், நீங்கள் நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு வேற எங்கன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அப்போ ஆரம்பத்தில் என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கண்ணா. இப்போயும் என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ கர்த்தர் பேசும்போது ஓடுறாரு, சமூகத்தை விட்டு ஓடுறாரு. யோனான்னு கூப்பிட்டாலும் இல்லை, எனக்கு அங்கே போகிறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ராங் டைரக்ஷனில் ஓடுறாருன்னா கர்த்தர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கையில். எத்தனை தடவை, எவ்வளோ தூரம் திருந்துறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு, எவ்வளோ தூரம் திருந்துறதுக்கு எனக்கு நேரத்தை கொடுத்தாரு, எவ்வளோ தூரம் திருந்துறதுக்கு எத்தனை நபர்களை பயன்படுத்தினாரு. எல்லாத்தையும் வீணாக்குறமே, எல்லாத்தையுமே வீணாக்கி நானும் வீணாக்கிட்டு இருக்கிறேனே, என் நேரத்தை வீணாக்குறேனே. ஏன் ராங் டிசிஷன், ராங் டைரக்ஷனில் இருக்கிறதுனால, ராங் டைரக்ஷனில் நான் போய்கிட்டு இருக்கிறதால. நான் ஆண்டவர் போக சொன்னது நினிவேக்கு, ஆனால் நான் போகிறது தர்ஷீஷுக்கு. ஆண்டவர் போக சொல்கிறதுக்கு பெங்களூருக்கு, ஆனால் நான் போகிறது மேங்களூருக்கு. எவ்வளோ தூரம் போகலாம்ப்பா, வேணாம். அவங்க ரட்சிக்கப்படுறது வேண்டாம், அவங்க ஆண்டவருக்குள்ளே வர்றது வேண்டாம், அவங்க சபைக்கு வர்றது வேண்டாம், அந்த விஷயம் நடக்கக்கூடாது, இந்த விஷயம் நடக்கக்கூடாது. ஐயா, கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க, கர்த்தர் சொல்லாததை செய்யாதீங்க. அவர் சொன்ன அதை செய்யுங்க, அவர் சொல்லவே அதை செய்ய வேண்டாம். அவர் சொல்லிட்டாரா, செய்கிறது பார்க்கலாம். உங்கள் விருப்பம் இல்லை, என் விருப்பம் இல்லை. சில சமயத்தில் மனசு வராது செய்கிறதுக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செய்யலாம். அது பெரிய அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்யும். இவர் அதன் பிறகு பாடத்தை கற்பித்து போய் செஞ்சதுனால அந்த நினிவே பட்டத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பாவி அப்படின்னு விட்டுட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்களுக்கு அந்த தண்டனை வரணும்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? சோதோம் கொமோராக்கு நடந்தது தான் இங்கே நடந்திருக்கும். ஆனால் வாய்ப்பை கொடுத்தார் பாருங்க. அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால சரியான டைரக்ஷனுக்கு போக மறந்துட்டு திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டைரக்ஷன் திருப்புறாரு. எத்தனை தடவை என்னையும் உங்களையும் டைரக்ஷன் திருப்பிட்டே இருப்பார். எத்தனை தடவை கொஞ்ச நாள் பயன்படுத்துவார். அதன் பிறகு டைரக்ஷன் திருப்பலன்னா ஆண்டவர் இன்னொருத்தரை வச்சு நடத்துவார். மோசேக்கு அப்புறம் யோசுவா. அதுக்குன்னு மோசே டைரக்ஷன் வேறு மாதிரி போனாருன்னு சொல்ல. ஆனால் அவர் மக்கள் ரட்சிக்கப்படணும், அந்த வேலையை யாரை வச்சும் செய்வார். என் நிலைமை என்ன, யோனாவுடைய வேலை என்ன, யோனாவுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன, உங்களுக்கு கொடுத்த திட்டம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற, என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் என்ன, கர்த்தர் வச்சது. அதுக்கு நேராக போகிறோன்னா, அதுக்கு பின்னாடி போகிறோன்னா, அதுக்கு சைடில் போகிறோன்னா, ரைட்டில் பேக்கில் வேணாம். என்ன பார்க்குறீங்களா? என்னங்க ராங் டெசிஷன் எங்கே போகுது? ராங் டைரக்ஷனுக்கு போகுது. ஏன் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் நான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய செக்குலர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். இப்போது ஆண்டருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால செக்குலர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அறியாதவர்கள். ஆனால் அவங்களும் இப்போவும் எனக்கு முக்கியம். அவங்க ஒருத்தனும் ஃபோன் பண்ண மாட்டாங்க எனக்கு. நான் தான் வாங்குன்னு ஃபோன் பண்ணுவேன். சில டைம் ஒரு மாதிரி ஆகிடுது, வருத்தம் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி, வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அது பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் பண்ணிட்டேன்.
ஏன்னா வெறும் அடிக்குதாங்க. நான் மட்டும்தான் மெசேஜ் எதனா போடுவேன். ஹவரி விடுங்களா அப்படின்னு போட்டாலும் மெசேஜை போட மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக. ஏன்? வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, நீங்கள் நான் எனக்கு முக்கியம்ப்பா, நான் உங்களுக்கு முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதில் ஒரு மெசேஜ் போட்டு, சரிப்பா நீங்கள் பர்சனலாக நீ என்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி, தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லி அதை டிலீட் பண்ணி போட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், ஆனால் ஆண்டவர் ராஜ்யம் அதை விட முக்கியம், கர்த்தருடைய திட்டம் அதை விட முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை அதை விட முக்கியம். இன்றைக்கி குட்டி சோரில் உட்கார்ந்து நான் வேலை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸும் கூடயே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றுங்க, ட்ராவல் பண்ணுறது நல்லது, அட்வென்ச்சர் பண்ணுறது நல்லது, ஆனால் ஓவர் அட்வென்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. செல்ஃபி எங்கே ட்ரெயின்லேருந்து தொங்கிக்கிட்டு தொங்குன்னு வந்து அடித்து தள்ளி போட்டுறோம். சொல்கிறேன், 3வது பாயிண்டில் சொல்கிறேன் அதை. அப்போ ராங் டிசிஷன், ராங் டைரக்ஷனுக்கு நேரம் நடத்தக்கூடாது. ஏன் தவறான, எப்போ எனக்கு முக்கியம், ஃப்ரெண்ட்ஸு முக்கியம், ஆனால் எப்போ முக்கியம்? சபைக்கு வர நேரத்தில் தானா, ஜெபத்துக்கு வெள்ளிக்கிழமை ப்ரேயர் வர நேரத்தில் தானா, ஸ்கேர்சலுக்கு வர நேரத்தில் தானே, இல்லை மீட்டிங் வர நேரத்தில் தானா, இல்லை ஆராதனைக்கு வர நேரத்தில் தானா? ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கின பிறகு அங்கே நம்ம இருக்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு தானே, டிசிஷன் எடுங்க, ரைட் டிசிஷன், ராங் டைரக்ஷன் போகாதீங்க. 3வதாக, ராங் டைரக்ஷன் will lead to wrong position. wrong direction will lead wrong position. அதாவது தவறான திசை, தவறான பாதை தவறான நிலைக்கு என்னையும் உங்களையும் தள்ளிடும், தவறான நிலைக்கு அது வழி வகுத்துடும். 1:14 வசனம் சொல்லுகிறது, யோனா 1:14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனத்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உங்களுக்கு சித்தமாய் இருக்கும்படி செய்கிறீர் என்று சொல்லி 15வது வசனத்தில் யோனாவை எடுத்து என்ன பண்ணுறாரு, சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. எந்த நிலைக்கு வந்துட்டாரு பாருங்க, எந்த நிலைக்கு வராரு பாருங்க. ராங் டைரக்ஷன் இப்போ வந்ததுனால ராங் டைரக்ஷன் எந்த நிலைக்கு கொண்டு வருது பாருங்க. எந்த பொசிஷனில் இருக்காரு பாருங்க. தூக்கி போட்டாங்க கடலில், கப்பலிருந்து தூக்கி கடலில் போட்டாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போ கூட கடலே தத்தளிக்க விடல. அவ்வளோ நல்லவருங்க என் கர்த்தர், உங்கள் கர்த்தர். என்னங்க அப்படி இந்த மாதிரி கடல்லே கொஞ்சம் நேரம் தொங்க விட்டே இருந்தால் என்ன ஆகிட்டு இருக்கோம், யோனா போய் சேர்ந்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு மீனை அதுக்காக கட்டளையிடுறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யோனா ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறாரு. யோனா விஷயத்தில் அவ்வளோ அழகாக செய்கிறாரு. ஒரு ஆவண கொடியை வளர்க்குறாரு, ஒரு 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 மீனுக்கு கட்டளை இடுறாரு. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பால், எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அதிகாரம் உடையவர் என்பதை நிரூபிக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றின் மேலே அதிகாரம் பாருங்க. ஒரு இவ்வளோ பெரிய மீனுக்கு, அது என்ன மீனுன்னு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். நிறைய பேர் யூகம் பண்ணுறது ஒரு திமிங்கலமாக, பெரிய திமிங்கலமாக இருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அங்கே தான் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்குது. ஒரு ஆளே போய் அங்கே ஒரு குடும்பமே போய் நடத்தலாம், அங்கே இருக்குது. ஸோ அதனால அதுவாக இருக்கலான்னு சொல்லி கற்பனை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மீன், ஆனால் அந்த மீனுக்கு கட்டளை இட்டு 3 நாள் உள்ள இருந்திருக்கிறாங்க. 3 நாள் உள்ளே வச்சு பாதுகாத்துருக்காரு. என்ன மாதிரி நிலைமை பாருங்க. கர்த்தர் கருணை உள்ளவருங்க. அப்போ கூட பாருங்க, ஒரு மீனை வச்சு பாதுகாக்கிறாரு. அந்த நிலைமை தேவை எனக்கு. சொல்லியிருந்தா ஒரேடியா நான் தர்ஷீஸுக்கு போக மாட்டேன், நினிவேவுக்கு போகிறேன்னு சொல்லி டைரெக்டாக போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கடைசியில் நடந்திருக்கும். இவருக்கு அதெல்லாம் இல்லை. ராங் ஃபோக்கஸ்னால ராங் டிசிஷனு, ராங் டிசிஷன்னால ராங் டைரக்ஷனு, ராங் டைரக்ஷனால ராங் பொசிஷனு, தவறான நிலைக்கு போய் சேர்ந்துட்டார். எவ்வளோ பெரிய சூழ்நிலை. இன்றைக்கி நான் என்ன நிலையில் இருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் சரியில்லை, ஓப்பனிங் சரியில்லை, ஃபோக்கஸ் சரி இருந்துடல. அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்கிறேன் நான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய ஆள், அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்ன நினச்சிட்டு இருந்தார், என்ன திட்டத்தை எனக்குள்ளே வச்சுட்டு இருந்தார், அதான் நான் கவனிக்கணும். ராங் ஃபோக்கஸில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், விளையாட்டு வினையானுச்சு பார்த்தீங்களா? போன வாரம் விளையாட்டு ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங். என்ன இப்போ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? சிஎஸ்கே.
உங்களுக்கும் எனக்கும் என்ன அதில்? எங்கே போன வாரம் கிளினிக் போனோமா? போன வாரம் கிளினிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போனால் அந்த மேட்ச் ஓடுது. கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் போனால் மெடிக்கலில் அந்த மேட்சை போட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து வேறு எங்கேயும் வந்து அங்கேயும் ஓடுது. வண்டியில் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு பெரிய ஷோரூமு, அது ஃபுல்லாக அந்த மேட்ச் தான் ஓடுது. சரி, என்ன நடந்துச்சு? அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு வந்து 1 லட்சம் போய் சின்னசாமி ஸ்டேடியமில் இல்லை அன்றைக்கி என்ன நடந்துச்சு? சேப்பாக்கமா சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்து 1 லட்சம். சரி, ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்களா? கற்றுக்கிட்டு ஓடுறோம். கிரிக்கெட்டு ஆர்சிபி எல்லாம் சிஎஸ்கே ஃபேனுங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் வேறு யாரு கூட ஜாயின் பண்ணதால இவர் இப்போ ஆர்சிபி போய் ஜாயின் பண்ணிட்டார். ஆர்சிபி ஜெயிக்கிட்டோம், இவர் தான் ஜெயிக்கல, இவராவது ஜெயிக்கிட்டோம். ஜெயிச்சா என்ன வரப்போகுது எனக்கு உங்களுக்கும்? ஆரம்பத்தில் இருந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போது கிரிக்கெட்டு ஆரம்பத்தில் இருந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஸ்போர்ட்ஸுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவர் இருந்தார், அவர் ஃபுட்பால் பிளேயரு. அவருக்கு தெரியும் எவ்வளோ பாலிடிக்ஸ் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னை விட இப்போ எவ்வளோ மோசத்துலேயும் மோசம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. வெறும் கிரிக்கெட்டு பிஸ்னஸ் ஆகிடுச்சு. சரி, சென்னை சூப்பர் கிங்கில் வெறும் சென்னை ஆளே இருக்கிறாங்களா? இந்தியன் பீப்புளே இருக்கிறாங்களா? ஆர்சிபியில் வெறும் இந்தியன் பீப்புளே இருக்கிறாங்களா? அதாவது தமிழ்நாட்டுக்காரங்களே இருக்கிறாங்களா சென்னையில்? இல்லை. ஆர்சிபியில் வெறும் கர்நாடகா பீப்புளை ப்ளே பண்ணுறாங்களா? விராட் கோலி என்ன ஊர்? டெல்லி, கொல்கத்தா, கர்நாடகாக்கார அவர். அதை கொண்டாட போய் இன்றைக்கி 13 உயிர், நம்ம நேற்று வரைக்கும் வாசிச்சப்போ 13 உயிர் போயிருக்கு. எங்கே போவாங்க அவங்கெல்லாம்? ஒரு மனுஷன் ஆர்சிபி ஜெயிக்கட்டும், சென்னை ஜெயிக்கட்டும்னு ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறாருங்க சர்ச்சில், மேடையில் வந்து இங்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் சே ஆமேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் சே ஃபைனலி ஆமேன். என்ன வரப்போகுது எனக்கு? அதில் சூதாட்டம், எல்லாம் பிஸ்னஸ். அதுக்கு பின்னாடி நான் போய்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு பின்னாடி நான் போய் உழுந்துக்கிட்டு இருக்கிறேன். போச்சு இன்னைக்கு 13 உயிர். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ துடிப்பாங்க, எவ்வளோ நோக்கத்தை வச்சுருப்பாங்க, எவ்வளோ கனவு வச்சுருப்பாங்க. அந்த 13 பேர் எல்லாம் 30 வயசுக்குள்ளே தான். 11 வயசு குழந்தை தேவையா அந்த நிலைமை அந்த குழந்தைக்கு? கிரிக்கெட்டுக்கு போய் அந்த கிரிக்கெட்டை கொண்டாட போகிறேன். ஜெயிச்சிச்சு ஆர்சிபி ஜெயிச்சிச்சு, நான் கொண்டாட போகிறேன். 13 பேர் உயிர் போச்சு. என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உயிர் போயிருந்தா இன்றைக்கி நான் என்ன நிலைமையில் இருப்பேன்? எவ்வளோ அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2-3 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் போனாலும் அங்கே கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. விட்டு வந்தாங்களா? தவறான பொசிஷன், ஃபோக்கஸ் ராங்குங்க. ஸ்போர்ட்ஸுக்கு விரோதமானவன் இல்லை நான், ஆனால் ஃபோக்கஸ் ராங். அது நான் கிரிக்கெட்டுன்னு போய் தொங்கிக்கிட்டு இருக்கனால நான் ராங் ஃபோக்கஸ், ராங் டிசிஷன் எடுக்க வைக்குது. ராங் டைரக்ஷன் நேராக போச்சு. அங்கே தான் போய் பார்க்கணுமா? சரி, அங்கே தான் போய் பார்க்கணுமா? அங்கே தான் நான் போவேன். போச்சு இன்றைக்கி 13 உயிர். வேறு எல்லாத்த விட இது ரொம்ப மோசங்க. வேறு எல்லா ஸ்போர்ட்ஸை விட இது ரொம்ப மோசம். இதில் ரொம்ப மோசங்கள் நடக்குது. இப்போது அதிகாரிகளுக்கு கூட அதில் ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது பெங்களூர், சென்னை, இது கர்நாடகாவில் அரசியல்வாதிகளுக்கும் அதில் ஞானம் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி. விராட் கோலியை கேள்வி கேட்குறாங்க. 10 லட்சம் கொடுக்குறாராம். போதுமா? 13 பேருக்கு ஒருத்தருக்கும் 10 லட்சம் கொடுக்க போகிறாராம். அவன் நினச்சா 1 கோடி கூட கொடுக்க மாட்டாங்க. போப்பா, 10 லட்சம் எடுத்துன்னு போ. அந்த உயிருக்கு 10 லட்சம் சமமாகுமா? சும்மா அதை இதை சொல்லிக்கிட்டு கிரிக்கெட்டு ஆர்சிபி அதுக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. விளையாட்டாக பார்த்துட்டு வெளியே வாங்க. சினிமாவை பார்த்துட்டு வெளியே வாங்க. இந்த பாஸ்டர் சினிமா பார்க்க சொல்லிட்டாரு, ஜாலி பார்க்குறீங்களா? அங்கோட நிறுத்திட்டு வெளியே வாங்க. அதெல்லாம் அதுக்குன்னு பாருங்கன்னு நான் சொல்லினேன் இல்லை. அதை அங்கேயே முடிச்சுட்டு அப்போ அங்கேயே முடிச்சுட்டு வாங்க. பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. விஜய் அஜித்தே கடவுளே. இப்போ தனுஷுக்கு அந்த வருது, தனுஷே கடவுளே, சிம்புவே கடவுளே. உன் கடவுள் வேற. அந்த கடவுள் உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. என்னங்க அவ்வளோ மோசம்? ஃபோக்கஸ் எல்லாம் வேற, ஃபோக்கஸ் எல்லாம் அடிமைத்தனம், ஃபோக்கஸ் எல்லாம் ரசிகன். ஃபோக்கஸ் எல்லாம் இதுக்கு ரசிகன், அதுக்கு ரசிகன், அங்கே இங்கே. அதனால நான் அழிஞ்சு போகிறது நம்ம தான். அதனால நாசமாகிறது நம்ம தான், நம்ம குடும்பம் தான், நம்ம நேரம் தான், நம்ம தான் வீணாகிறோம். தயவு செய்த தேவ பிள்ளைகள், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கட்டும். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே வெளியே வந்துடணும். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக போங்க, அதுக்காக ஆடுங்க, அதுக்காக இது பண்ணுங்க. அதுக்குன்னு வாழ்க்கையே அர்ப்பணிச்சிடக்கூடாது.
வேதனையாக இருக்குது எனக்கு. 13 பேருங்க. இன்றைக்கி உலகம் அந்த அளவுக்கு அந்த டிஷர்ட்டை போடுறது அவ்வளோ பெருமை. சிஎஸ்கே டிஷர்ட்டை போடுறதுக்கு அவ்வளோ பெருமை. ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சா, இப்போ ஆர்சிக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சுக்கிறாராம். எனக்கு சத்தியமாக அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த 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 நிகழ்ச்சி இந்த நிலைமை ஆனதுனால அதை போய் படிக்க ஆரம்பித்தேன். நேற்று எல்லா வீடியோவும் போட ஆரம்பித்தேன். எல்லா வீடியோ பார்க்க முடியல, அவ்வளோ வேதனையாகுது. எல்லா நியூஸையும் பார்க்க ஆரம்பித்தேன். நேற்று NDTV நியூஸை பார்க்க ஆரம்பித்தேன். அவ்வளோ வேதனைங்க. என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டார் பார்த்தீங்களா? என்ன நிலைமைக்கு அந்த குடும்பம் என்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆரம்பத்திலேயே லிமிட்டோடு இருந்துக்கப்பா. ஆரம்பத்திலேயே கிரிக்கெட்னு ஓடாதப்பா, லிமிட்டோடு இருந்துக்க. செஞ்சுருக்கலாமா? உண்மையிலே வெறியனா கிரிக்கெட்டாக இருக்கிறேன்னு நினச்சேன். கரெக்டாக அதுக்கான வேலையை செஞ்சு ஒரு லிமிட்டோடு இருந்து அதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன். வெறும் கூத்தாடுறதுக்கு நம்ம போகிறோம், அவ்வளோதான். சரி, என்ன தான் அது முடிவு? என்ன தான் ஜெயிச்சிடுச்சு? என்னங்க என்ன அதனால் எனக்கு லாபம்? உங்களுக்கு என்ன லாபம் அதுலேருந்து? எனக்கு என்ன லாபம்? ஒரு பைசா லாபமா? நேரம் தான் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீணாகாதீங்க. எனக்கு தெரியல யார் இதில் சிஎஸ்கே ஃபேன் நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க ஆன்லைனில், யார் ஆர்சிபி ஃபேன்ஸ் உட்காந்துட்ருக்குறீங்க, எனக்கு தெரியல, நிஜமாக தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப மோசத்தில் மோசம். தயவு செய்து கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அதுக்காக வீணாக்காதீங்க. பாருங்கள், ஒருத்தர் சொன்னார், ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து சீட்டாடினா தப்பு, ஆப்புக்குள்ளே சீட்டாடினா தப்பு இல்லையாம். புரிஞ்சுதா? ஏயா அது ஒரு நியாயமா? ஆலமரத்துக்கு கீழே எல்லாரும் உட்காந்து சீட்டு ஆடுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்துக்கும் ஆடுறாங்க என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டு இந்த கிராமத்து சைடில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆலமரத்துக்கு எல்லாரும் ரெண்டு உட்காந்துருப்பாங்க, பீடி சிகரெட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இங்கே சீட்டு ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் அந்த டைரெக்டாக பார்த்ததில்லை. அது தப்புவான். ஆனால் ஆப்புக்குள்ளே இப்போ நான் வந்து ரம்மி ஆடுறேன், ஜங்கிலி ஆடுறேன், அது தப்பு இல்லையா? இது என்ன நியாயம்? உலகத்தில் நியாயமா இது? அவன் வந்து அவனே சொல்லுவான், என் பேர் ராகேஷு, என் பேர் சுமேஷு, நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, பாருங்கள் ஒரு பைக் வாங்கிட்டேன், சீட்டாடி நான் ஒரு பைக் வாங்கிட்டேன். அதை மட்டும் தான் போட்டு காமிக்காயா? ஒருத்தன் வீட்டை விற்று எல்லாம் குடும்பமே நாசம் ஆகிருக்கும், தற்கொலை பண்ணி செத்துருக்கும், அதை காமிக்க மாட்டான் உனக்கு. ஆனால் நான் வந்து உமேஷ், நான் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன், இந்த ஆப்பில் எப்பயுமே ஆடுவேன், நான் ஜெயிச்சிட்டேன், பாருங்க 1 கோடி. இன்னொருத்தன் தெருக்கோடியில் நின்று இருப்பான். அதனால விண்ணானவன் ஏதோ ஒருத்தன் தான், ஆனால் பல கோடி வெளியில் தெருக்கோடியில் நின்று இருந்திருப்பான். ஆனால் அவனை காமிக்க மாட்டான். தேவையில்லாத ஃபோக்கஸ் வைக்காதீங்க, தேவையில்லாத மேலாம் ஃபோக்கஸ் வைக்காதீங்க தயவுசெய்து. உழைச்சி சம்பாதிங்க. இன்னைக்கு ஃபோனில் கேம் ஆடினா காசு வருது, அதுக்குன்னு சில ஆப்புங்க இருக்குது, சில கேம்ஸுங்க இருக்குது. தெரியாத விஷயத்தெலாம் சொல்லி நான் வேறு சொல்லி கொடுத்துட போகிறேன். அதில் கேம் ஆடினா கொஞ்ச நேரம், இவ்வளோ மணி நேரம் ஆடினா பணம், இந்த கேமை இந்த லெவலில் முடித்தா பணம், காயின்ஸ் வருது, அது வருது, இது வருது. ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு ஆடி தொலைங்க, ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். அதுக்குன்னு அதுலேயே மூழ்கி அதுலேயே என்ன நடக்குதுங்க? எவ்வளோ மோசம். ஏன்னா என் ஃபோக்கஸ் எல்லாம் பணம், அதுக்கு நான் உக்காந்து சம்பாதிக்குவேன், படுத்துக்குன்னு சம்பாதிப்பேன், எதனா பண்ணிக்கின்னு சம்பாதிப்பேன். என் ஃபோக்கஸ் எல்லாம் அதே தான். ஆப்பில் எவ்வளோ பண்ணாலும் ஆப்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனை. அது கவனம் இருக்கணும் எனக்கு. ஏன்னா டைரக்ஷன் சப்பா போதில்ல, ராங் டைரக்ஷன் எங்கே வரைக்கும், ராங் ஸ்டார்டிங், ராங் ஃபோக்கஸ் எங்கே வரைக்கும் நடக்குது பாருங்கள். எந்த நிலைமைக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ பேர் மோசத்தில் வராங்க. பான் பராக் சாப்பிடுப்போ அப்படியே வருவார் இவர், ஷாருக் கான் வருவார். அப்புறம் வேறு யார், இன்னும் 2-3 பேர், எனக்கு பேர் சல்மான், அவர் வந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. அக்ஷய் கபூர் வருவார், இப்படி காமிச்சிட்டே வருவார். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாதியா? இன்னும் 2 வருஷம் நான் போய் சேர்ந்துருவேன். போய் பாருங்க, வடக்கர்கள்லாம் போய் பாருங்க. அவங்கள பார்த்தாவே நமக்கு என்ன தோணுது? அவன் தான்டா, இவன் எங்கே பெங்களூரை கெடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. மெட்ரோ வேலையை பாருங்க,
மெட்ரோவில் அவ்வளோ அழகாக புதுசாக பிடிச்சி அப்படியே புளிச்சுன்னு வச்சுருப்போம். என்ன நிலைமை பாருங்க, மோசத்தில் மோசம். அப்போ அவங்க கவனிச்சா பல்லு போய், வாய் போய், கேன்சர் வந்து, டிபி வந்து, செத்துக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேர். ஆனால் இவர் வந்து இங்கே 2 வருஷம்தான். தெரில, அது எதுக்கு ரீசன் காமிக்கிறாங்க எனக்கு தெரில. எந்த பஸ்ஸு பார்த்தா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கேருந்து இங்கே வர அங்கே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த முன்னாடி மீனாட்சி மகள்கிட்ட. என்ன நடக்குது? உங்கள் ஹீரோ தான் வருவார், விராட் கோலி தான் வருவார். விராட் கோலி என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வராரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நல்ல விஷயத்துக்கு வராரா? சிப்ஸு, லேஸு, அது இது ஜங்க் ஃபுட்டுக்கு தான் வருவாங்க. எந்த நிலைமைக்கு போவோம் நம்மெல்லாம்? என் ஹீரோ வந்துட்டாரு, என் ஹீரோயின் வந்துட்டாங்க, இதை வாங்க சொல்லிட்டாங்க, அதை வாங்க சொல்லிட்டாங்க. என் நிலைமை கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? கவனமாக இருக்கணும். சும்மா நம்ம இதை பார்த்துக்கிட்டு போய் அதனால் நம்ம நாசம் ஆகக்கூடாது. ராங் டைரக்ஷன் வில் லீட் டு ராங் பொசிஷன். போய் மீன் வயிற்றுக்குள்ளே போய் உக்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் அங்கே போய் நெருக்கத்தில் நிலவுக்கு கூப்பிடும் போது எனக்கு பதில் கொடுத்திர தேவையா? அந்த போய் அங்கே போய் தேவையான்னு கேட்குறேன். மீனுக்குள்ளே போய் ஜவுமனு தேவையாங்க? கடவுள் சொன்னார், ஒழுங்காக ஒரு இடத்துல டைரெக்டாக போயிருந்தா சொன்னது டைமுக்கு நடந்திருக்கும். ஆனாலும் என் கர்த்தர் எவ்வளோ கருணை இல்லவர் தெரியுமா? எவ்வளவுதான் நான் புறமுதுக்கு காட்டினாலும், எவ்வளோதான் அவருக்கு விரோதமாக நான் ஓடினாலும், எவ்வளவுதான் அவர் சமூகமே வேணான்னு சொல்லி தள்ளி குதிச்சு ஓடிட்டாலும், உங்கள் திட்டத்துக்குள்ளே நான் இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு அவங்க கூட போய் சேர விருப்பம் இல்லை, எனக்கு இங்கே சேர விருப்பம் இல்லை, நான் ஓடினாலும் என் கர்த்தர் திரும்பவும் ஒருத்தர் ரட்சிப்பதற்கு என்னையும் ரட்சிக்கிறார், என்னையும் காக்கிறார். நான் டைரக்ஷன் தவறாக போனாலும், என் நிலைமை தவறாக போனாலும் என்னை காக்கிறார். ஏன்னா உங்களை வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை வச்சு ஒரு கூட்டத்தை ரட்சிக்க விரும்புகிறார், உங்களை என்னையும் வச்சு ஒரு கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க விரும்புகிறார். ஸோ அதனால் ஃபோக்கஸை தயவு செய்து கவனமாக வச்சுக்கோங்க. டிசிஷன் சரியாக எடுப்போம், டைரக்ஷன் சரியாக போவோம், நம்ம பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. கற்றுக்கிட்டோமா? அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கர்த்தாவே, என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ தடவை நம்ம நேரத்தை வீணாக்குறோம், கடவுளுடைய நேரத்தையும் வீணாக்குறோம், அன்பை வீணாக்குறோம், பாசத்தை வீணாக்குறோம், பணத்தை வீணாக்குறோம், என் தாளந்தை வீணாக்குறோம், என் விசுவாசத்தை வீணாக்குறோம், என் சரீரத்தை வீணாக்குறோம், என் வாழ்க்கையை வீணாக்குறோம், என் படிப்பை வீணாக்குறோம், என் ஜீவனை வீணாக்குறோம், என் தாய் தந்தை நேரத்தை எல்லாம் வீணாக்குறோம். ஒன்று தான், ஃபோக்கஸ் சரியில்லாதனால. என் கணவன் மனைவி உறவை வீணாக்குறோம், ஃபோக்கஸ் சரியில்லை. அதனால டிசிஷன் சரி தப்பாக எடுக்கிறேன், அதனால் டைரக்ஷன் தப்பாக போகிறேன், அதனால் என் நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கு. கர்த்தர் இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னான். ஃபோக்கஸ் சரியாக இருக்கட்டும். சொல்லம்மா, ஃபோக்கஸ். அதை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டோம்னா வீணாயிடுவோம், வீணாக்கிக்கிட்டு தான் இருப்போம் எல்லாருடைய நேரத்தையும். நீங்கள் பாருங்கள், கப்பலில் அவர்னால சும்மா நல்ல வேலைக்கு எந்த வேலைக்கு போனாங்கன்னு தெரில, கப்பலில் ப்ரேயர் பண்ண போனவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனைங்க. ஏன்? ஒருத்தருடைய ஃபோக்கஸ் தவறாக போகிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, அப்படி மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அழுகுறாங்க, ஐயோ எந்த கடவுள், என் கடவுள் என்னாச்சு தெரியலையே, அதாச்சு இதாச்சுன்னு துடிக்கிறாங்க, உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய ஃபோக்கஸ், ஒருத்தர்னால கப்பலில் இருக்கிறவங்களே நாசமாயிருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நாசமாயிடுவாங்க, உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களே நாசமாயிடுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நாசமாயிடுவாங்க, அலக்கழிக்கப்படுவாங்க. ஒருத்தருடைய ஃபோக்கஸ் மாறுறதுனால, ஒருத்தருடைய டிசிஷன் மாறுறதுனால, ஒருத்தருடைய டைரக்ஷன் மாறுறதுனால ஒருத்தருடைய நிலைமை மேலே மோசமாக போயிடும், எல்லாருடைய நிலைமையும் மோசமாக போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப முக்கியம். சொல்லம்மா, என்ன பார்த்து சொல்லுங்களேன், பாஸ்டர் இவ்வளோ பேசுறியே, நீ ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸை விடக்கூடாது எதுலேயும். சில சமயம் சோர்வு வருது, ஃபோக்கஸை மட்டும் விட்டுறக்கூடாது. சில சமயம் பலவீனம் வருது, ஃபோக்கஸை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வார்த்தை
யோனாவுக்கு உண்டானது போல உங்களுக்கும் எனக்கும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம், உங்கள் சமூகத்தில் தேவ சமூகத்தில் சேரும் போதெல்லாம், ஆராதனைக்கு வரும்பொழுதெல்லாம் வார்த்தை உங்களுக்கு எப்போதும் கூடவே இருக்கு. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பேருடைய வாழ்க்கை அவ்வளோ மோசத்தில் மோசமாக மாறி போய்கிட்டு இருக்கு. சும்மா தேவையில்லாத அட்வென்ச்சர் பண்ண போகக்கூடாது. தேவையில்லாமல் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி போய் சாகக்கூடாது. எவ்வளோ பேர் தவறான அட்வென்ச்சர், தவறான ஃபோக்கஸ், ஒரு சேஃப் இல்லாமல் பண்ணி உயிரை மாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இதுவும் ஆச்சு. ஒரே ஒரு லைஃப் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழலாம். ஒப்பு கொடுக்கலாமா?